எதுக்காக என் பொண்ணு ஸ்வேதா போட்டோவை தள்ளி மாட்டுறீங்க? அங்க பூமிகா போட்டோவை மாட்டணும், அதுக்காக தான். அந்த போட்டோவை மாட்டணும்னா வேற எங்கேயாச்சும் மாட்ட வேண்டியதானே? அதுக்கு என் பொண்ணு போட்டோவை கழட்டிட்டு அந்த பொண்ணு போட்டோவை மாட்டணுமா? ஏய், என்ன பேசுற? பூமிகா மட்டும் யாரு? அவளும் என்னோட பேத்தி தானே. அத்தை, இந்த வீட்ல யாரு இருக்கா? என் பொண்ணு ஸ்வேதா தானே இருக்கா. பூமிகா இங்க இல்லையே. என்ன பேசுற கண்மணி? பூமிகா இங்க இல்லன்னு நீ எப்படி சொல்லலாம்? அவ இந்த வீட்டுக்கு வரவே மாட்டாளா? இல்ல அவ இந்த வீட்டுக்கு வரதுக்கு அவளுக்கு உரிமை தான் இல்லையா? இத பாரு, இந்த வீட்ல எதை எதை எங்க வைக்கணும், யார் யாரை எங்க வைக்கணும்னு முடிவு பண்ண வேண்டியது நான் தான். புரியுதா? போட்டோவை எங்க மாட்டணும்னு எனக்கு நல்லா தெரியும். எனக்கு யாரும் ஆர்டர் போட வேண்டாம். டேய், என்னடா வாயை பாத்துக்கிட்டு நிக்கிற? போய் அந்த போட்டோவை எடுத்து இங்க மாட்டு. சரி. சீக்கிரம். மாட்டிட்டமா. சரி போ, உன் வேலையை பாரு. சரிங்க. என்ன கண்மணி, அவங்க சொன்னதை எதிர்த்து எதுவும் கேட்காம அப்படி பொட்டி பாம்பா அடங்கிட்ட? இத பாரு, உன் உரிமையை எப்பவுமே விட்டு கொடுக்க கூடாது. பெருசா சண்டை போடுவேன்னு நினைச்சா இப்படி அமைதி ஆயிட்ட. அம்மா, இந்த மாதிரி நேரத்துல நம்ம அடங்கிதான் போகணும். பெரியவங்க புத்தி குரங்கு புத்தி மாதிரி. நாம ஏதாவது ஏடாகூடமா சண்டை போட்டா இந்த கிழவி கடுப்பாகி மொத்த சொத்தையும் ராசாத்தி பொண்ணு பேர்ல எழுதி வச்சிருவா. இத பாருமா, ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடிதான் கறக்கணும். இந்த கிழவி கிட்ட அதோட போக்குலயே போய் தான் நம்ம வழிக்கு கொண்டு வரணும். ஆமா கண்மணி, நீ சொல்றதும் ஒரு விதத்துல சரிதான். முதல்ல அவளுக்கு அந்த ராசாத்தி பொண்ணு மேல இருக்கிற பாசத்தை உடைக்கணும். அப்புறம் கிழவி தானா நம்ம வழிக்கு வந்துரும். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அம்மா, இங்க பாரு, நான் நல்லா யோசிச்சு ஒரு பிளான் சொல்றேன். அது வரைக்கும் நீ கொஞ்சம் அமைதியா இரு. சரிடி. என் செல்லம், உனக்கு பசிக்குதா? உனக்கு சாப்பாடு ஊட்டி விடட்டா? உனக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும்? செல்லம் பாக்குற, உன் போட்டோவை நகர்த்திட்டு அந்த பூமிகா போட்டோ மாட்டி இருக்குன்னு பாக்குறியா? இனிமே எல்லாமே அப்படிதான் நடக்க போகுது. ஒவ்வொரு விஷயத்திலயும் பங்கு போட ஒருத்தி வரா. உன்னோட சுதந்திரம் எல்லாம் பறி போக போகுது. இத பாரு ஸ்வேதா, நான் உன்னை ஒண்ணு கேக்குறேன், நீ அதுக்கு பதில் சொல்லு. கேளுங்க. உங்க அம்மா உன்னை விட்டுட்டு இன்னொரு குழந்தைய கொஞ்சனா உனக்கு பிடிக்குமா? எனக்கு பிடிக்காது, நான் ஒத்துக்க மாட்டேன். இனிமே அப்படிதான் நடக்க போகுது. நான் உங்க அம்மாவை சொல்லல, உன் பாட்டிய சொல்றேன். அவங்க தான் உனக்கு எல்லாம் பார்த்து பார்த்து செய்யறாங்க. உனக்கு ஸ்பெஷலா சாக்லேட் கொடுத்த மரகதம் பாட்டி
இனி அந்த பொண்ணுக்கும் கொடுக்க போறாங்க. உனக்கு கல்கண்டு போட்டு பால் கொடுத்த பாட்டி இனிமே அவளுக்கும் கொடுக்க போறாங்க. அதுக்கு நான் என்ன பண்றது பாட்டி? நீ அந்த பூமிக்காவ கிட்ட சேர்க்க கூடாது, அவகிட்ட பேசக்கூடாது. ஒரு வாரம் வந்து இங்க தங்க போறா. ஆனா 2 நாள்ல அவ இந்த வீட்டை விட்டு போற அளவுக்கு நீ அவகிட்ட நடந்துக்கணும். என்ன பாட்டி, நான் என்ன பண்ணணும்? யோசி, நல்லா யோசி. ஆனா உங்க அப்பா மாதிரி யோசிக்காம உங்க அம்மா கண்மணி மாதிரி யோசி. அப்பதான் உனக்கு நல்ல நல்ல ஐடியா எல்லாம் வரும். பாட்டி, நான் பூமிக்கா வந்திருக்கேன். பூமிகா, பாட்டி, பூமிகா, பூமிகா, பூமிகா வந்துட்டியா? என் செல்லம் வந்துட்டியா? என் தங்கம், என் செல்லக்குட்டி, உனக்காக தான் இத்தனை நாளா இந்த பாட்டி காத்துட்டு இருந்தேன். என் பட்டு, என் தங்கம், வாடி கண்ணு, என் செல்ல பேத்தி. உள்ள போலாமா? வா வா, வாடி தங்கம், வாமா. நில்லடி. என்ன சொந்தம் கொண்டாட வந்துட்டியா? எனக்கு என் பேத்தி மட்டும் போதும், நீங்க யாரும் வேண்டாம். அத்தை, என்னத்த இப்படி பேசுறீங்க? ஆ, நீங்க தானே பூமிகாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொன்னீங்க? ஆமா சொன்னேன். இதோ நீயும் கூட்டிட்டு வந்துட்ட. அதோட போயிடணும். என் பேத்தியை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். பாசத்தை காட்டி உள்ள வந்து ஒட்டிக்கலான்னு மட்டும் நினைக்கவே நினைக்காத. பாக்காத, போ, போயிடு இங்க இருந்து. அத்தை, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க அத்தை. இத பாரு, இத்தனை வருஷம் கழிச்சு என் பேத்திய நான் இன்னைக்குதான் பாக்குறேன். நான் காலம் பூரா இவ கூடவே இருக்கணும். நீ போயிடு. இது என்ன செல்லக்குட்டி? டோரா பாட்டி. இதை விட நிறைய பிரமாதமான பொம்மைங்கள்லாம் பாட்டி உனக்காக வாங்கி வச்சிருக்கேன். அது எல்லாம் நான் உனக்கு தரேன். இது நமக்கு வேண்டாம். செல்லம், நீ வாடி தங்கம், வா. என்னது? எதுக்கு சம்மந்தம் இல்லாம இப்படி ஒரு கனவு? அத்தை ஏன் இப்படி நடந்துக்கிற மாதிரி ஒரு கனவு வரணும்?
மா. என் பேத்தி இங்கதான் தங்க போறா. ம். இந்த ஸ்கிரீன் எல்லாம் புதுசா மாத்தணும். சரிங்கம்மா. பெட் இந்த மாதிரி எல்லாம் இருக்க கூடாது. புதுசா இலவம் பஞ்சு பெட் இல்லனா தேங்காய் நாறு பெட் புதுசா வாங்கிட்டு வந்து போடணும். சரிங்கம்மா, கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிரமா. அது மட்டும் இல்ல, புது ஏசி சொல்லிருக்கேன். என் பேத்தி சொகுசா இருக்கணும். இங்க பாரு, நீ கூடவே இருந்து செய்யணும். அம்மா, நீங்க எது கவலைப்படாதீங்கம்மா. நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் சரியா பண்ணிடுறேம்மா. வேலையை பாரு. என்னடா என்ன பண்ணிட்டு இருக்க என் பெட்டு கட்டிலெல்லாம்? டேய், எங்கடா என் மொத்த ஜாமானையும் காணோம்? அம்மா, பதட்டப்படாம இருங்க. உங்க சாமான்லாம் பத்திரமா இருக்கு. ஏய், யாரு கேட்டா இந்த மாதிரி எல்லாம் பண்ற? மரகதம்மா பேத்தி ஊர்ல இருந்து வராங்கல்ல, அதனால அவங்க தான் உங்க பொருளெல்லாம் எடுத்து வேற இடத்துல வைக்க சொன்னாங்க. இங்க புது ஏசி வேற மாட்ட சொல்லிருக்காங்க. புது ஏசியா? டேய், என் பொருள் எல்லாம் எங்கடா கொண்டு போய் வச்சிருக்க? ஸ்டோர் ரூம் இருக்குல்லம்மா, அதுக்கு பக்கத்துல இருக்கிற ரூம்ல தான் வச்சிருக்கேன். என்னடா சொல்ற? அந்த டஞ்சன் ரூம்லயா? அந்த ரூம்ல தான்மா. டேய், இவ்வளவு நாளா நான் இங்க தானடா இருந்தேன். நான் இருக்கும்போது இந்த ஓட்ட ஃபேன் தானடா ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அத மாத்த சொல்லி நான் எத்தனையோ வாட்டி கேட்டுட்டேன். ஆனா இப்ப என்ன தூக்கி டஞ்சன் ரூம்ல போட்டு இங்க ஏசி போட போறாங்களா? டேய், நான் இந்த வீட்டோட மூத்த சம்பந்தி, இந்த வீட்டு மருமகளோட அம்மா. விட மாட்டேன்டா, இத நான் சும்மாவே விட மாட்டேன். இப்பவே சம்பந்தி கிட்ட போய் இத பத்தி கேட்டு அவங்கள உண்டு இல்லன்னு பண்ண போற பாரு. என்ன சத்தம்? ஒண்ணு இல்ல சம்பந்தி, உங்க பேத்தி வரான்னு என் ரூம வேற ஒரு நல்ல இடத்துக்கு மாத்திட்டீங்கன்னு காசி சொன்னா. அதனால என்ன, நீ ரூம ஒழுங்கா கிளீன் பண்ணுடா காசின்னு சொல்லிட்டு இருந்தேன். அவ்வளவுதான். இதெல்லாம் ஒரு பொழப்பு. அப்படியா? நல்லது. நீங்களும் அவன் கூடவே நின்னு நல்லா துடைக்க சொல்லுங்க. சம்மந்தி சொல்லிட்டு போறாங்கல்ல, நல்லா பெருக்கி நல்லா சுத்தமா துடைக்கணும். இப்ப தெரிஞ்சிருக்குமே என்னோட பவர் என்னன்னு. தெரியுது, நல்லா தெரியுது. பெருக்கு. ஐயோ, இந்த ஊருக்கு வந்து 6 வருஷம் ஆகுது. சொந்தம் பந்தம்னு இருக்கிற உறவை எல்லாம் விட்டுட்டு வந்துட்டோம். ஒரு நல்லது கெட்டது திருவிழா அப்படி இப்படின்னு எதுக்குமே போல. எல்லாம் நம்ம பூமிகாவுக்காக தான். அத நம்ம ஸ்ரீரங்கம் வந்ததுல இருந்து ஒரு குறையும் இல்ல. நல்ல மனுஷங்க. எனக்கும் ஸ்கூல்ல நல்ல வேலை, மாமாவுக்கும் நல்ல வேலை, பக்கத்திலேயே கோவில், ஆறு, அப்படி இப்படின்னு நிறைவா தானே இருக்கும். ராசாத்தி, நீ சொல்றதும் கரெக்ட் தான். இப்ப நம்ம ஊருக்கு போறதுன்னு நினைச்சா எனக்கு சந்தோஷம்தான். ஆனா அதே சமயத்துல இவ்வளவு நாள் இங்க இருந்துட்டு திடீர்னு போறது வருத்தமா இருக்கு. அத்த, மனுஷங்களால இந்த உலகத்துல எங்க போனாலும் அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி தன்னை மாத்திக்கிட்டு வாழ முடியும். அத்த, பேச்சுல எதையாவது மறந்துட போறீங்க. எல்லாம் எடுத்து வச்சிட்டீங்களான்னு பாத்துக்குங்க. அம்மா, எனக்கு கொஞ்சம் காசு வேணும். காசா? எதுக்கு வேணும், கொடுங்க, நான் அப்புறமா சொல்றேன். அம்மா கொஞ்சம் வேலையா இருக்கேன்ல, அப்புறமா தரேன். நீ ஹாலுக்கு போய் விளையாடு. அப்பனா காசு தர மாட்டியா? உன் பேச்சு கா கா. பூமிகா, மம்மி பேட் மம்மி. நான் எதுக்கு காசு கேக்குறேன்னு கூட உங்களுக்கு தெரியல. என்கிட்ட என்ன காசா இல்ல? உனக்கு ஒரு தேங்க்ஸ், அப்புறம் சாரி. என்ன முழிக்கிற? என்னோட காசை பத்திரமா வச்சிருந்ததுக்கு தேங்க்ஸ். உன்னை நான் இப்போ உடைக்க போறேன், அதுக்கு சாரி.
ரசாத்தி ம்? போலாமா? மாமா நம்ம ஊருக்கு போறோம் தெரியும்ல? தெரியுமே. நானும் அத்தையும் துணிமணி எல்லாம் பேக் பண்ணிட்டோம். நீங்களும் மாமாவும் மத்த எல்லா திங்ஸையும் எடுத்து வைங்க. சொல்லிட்டல, அப்படியே செஞ்சிடலாம். ஆமா, நம்ம வீட்டு ராஜகுமாரி எங்க? ஆளையே காணோம். அவ ஹால்ல தான் இருப்பா. எங்க போறா? ஹால்லையா? நான் அங்க இருந்தா வரேன். அவங்க இல்லையே. இனியா உங்க அப்பாவை கூட்டிட்டு எங்காவது போயிருப்பா. ஓ, அங்க என்னங்க அப்பாவும் இங்க வராரு. எங்க உங்க பேத்தி? என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? நானே இப்பதான் உள்ள வரேன். என்னங்க சொல்றீங்க? சரி வாங்க, ஆளுக்கு ஒரு பக்கம் போய் தேடுவோம். பூமிகா, 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 பூமி. ஏய், ஏன் கத்திக்கிட்டு இருக்க? நீ காலையில இருந்து அவளை பாக்கலையா? இல்ல மாமா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்கிட்ட காசு கேட்டா. நான் தான் வேலையா இருக்கேன், அப்புறமா தரேன், ஹால்ல போய் விளையாடுன்னு சொன்னேன். என்ன ரசதி பண்ணிருக்க? ஐயோ அத்தை, என்னாச்சு? இல்லையேம்மா. என்னமா நீங்க 2 பேரும் வீட்டுல தானே இருந்திருக்கீங்க, ஒரு குழந்தைய பாத்துக்க முடியாதா? டேய், வீடு முழுக்க தேடிட்டேன்டா, பூமிகா எங்கேயும் காணோம். எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. என்னமா? சரி வாங்க, வெளியில போய் பாப்போம் வாங்க. பூமிகா, பூமிகா, பூமிகா எங்கடா? பூமிகா, பூமிகா. அந்த பக்கமா அவ இல்லையே. மாமா, எனக்கு என்னமோ பயமா ரசதி, இருக்கு. பதட்டப்படாத. நம்ம பொண்ணு எங்கேயும் போயிருக்க மாட்டா. இங்கதான் எங்கேயாவது விளையாடிட்டு இருப்பா. இனியா, இனியா. உங்க அப்பா கூப்பிடுறாரு. என்னாச்சு மாமா? என்னப்பா? இங்க பாருமா, உண்டியல் உடைஞ்சிருக்கு. பாப்பா தான் உடைச்சிருப்பான்னு நினைக்கிறேன். ஆமா மாமா, நீங்க சொல்றது கரெக்ட் தான். அவ என்கிட்ட காசு கேட்ட விதமே இப்ப குடுப்பியா கொடுக்க மாட்டியாங்கிற மாதிரி தான் கேட்டா. அப்ப அவ தான் உடைச்சிருப்பா. உடைச்சு காசு எடுத்துட்டு கடைக்கு போயிருப்பான்னு நினைக்கிறேன். வாங்க போய் பார்க்கலாம். எங்க போயிருப்பான்னு தெரியலையே. பாப்பா, gift வேணும்னு சொன்னீங்க. என்ன gift வேணும் உங்களுக்கு? ரொம்ப நேரமா பாத்துட்டு இருக்கீங்க. அங்கிள், நான் என் அக்காவை ரொம்ப நாள் கழிச்சு பார்க்க போறேன். அதுக்காக தான் gift வாங்க வந்தேன். சரி. ஆனா என் அக்காக்கு என்ன gift வாங்குறதுன்னு எனக்கு ஐடியாவே இல்ல. அப்படியா? சரி பாருங்க உங்களுக்கு என்ன gift வேணும்னு. அங்கிள், இதை எடுங்க. இதுவாம்மா? இது வேண்டாம் அங்கிள். சரி வேற பாப்போம். ரசதி, என்னமாச்சு? மாமா, நீங்க சொன்ன மாதிரி எல்லா கடையிலயும் தேடி பார்த்துட்டேன். பூமிக்காவை எங்கேயும் காணோம். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா. இருமா, பயப்படாத. பக்கத்துல கடை இருக்குல்ல, அங்க போய் பார்க்கலாம். வா. அங்கிள், இந்த பொம்மை எடுங்க. அங்கிள், இந்த பொம்மை எனக்கு பேக் பண்ணி கொடுங்க. பாப்பா சூப்பரா இருக்கு. இது நான், இது என் அக்கா.